கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. எங்களோடு கூட சேர்ந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் ஒருமித்து அந்த நாமத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனைக்காய் சோதரும் இந்த நாளில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பரலோகத்தில் உம்மை தூதர்கள் ஆராதிக்கிறபடி இந்த பூமியிலேயும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை முழுவதையும் வேத வசன செய்தி எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அல்லேலூயா. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி
கர்த்தருடைய நாமத்தை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதிக்கிற போது அவர் நமக்குள்ளே வந்து இறங்கி நம்மை பலப்படுத்துவார். அவரை ஆராதிக்கும் போது அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்தும். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பாத்திரங்களை நிரப்பும். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நம்முடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் நாம் சோத்திர மகிழ்ச்சியாய் கொடுக்க போகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மிலே மகிழ்ச்சியாய் இருப்பார். நம்முடைய தேவன் நம்மிலே மகிழ்ச்சியாய் அவர் மகிழ்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் மாறும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, மகிமையான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு அல்லேலூயா துதி கனம் மகிமை எல்லாம் கொடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய வல்லமையான நாமத்துக்கு மகிமையை கொடுக்கிறோம். கனத்துக்குரிய உம்முடைய நாமத்துக்கு இயேசுவே கனம் துதி மகிமை எல்லாம் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறதப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு ஆத்துமாவோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு சிந்தையோடு உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, பரிசுத்த தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்கிற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தேவன் அதிசயங்களை செய்வார். அவருடைய கிருபை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் அவரை என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கி பெரிய காரியங்களை செய்வதாக. அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் இந்த தேவனை துதிக்கிற இந்த துதியின் நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நொறுங்கி போவதாக. எல்லா பலவீன கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். ஒரு பூர்ணமான விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் தேவைகளுக்காய் அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்ததை விட அதிகமாக தகப்பனே உங்க பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல வருஷங்களா இருக்கிற பொல்லாத சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் இருப்புருளாய் போவதாக. ரியாலா ரிபாலா சந்தாரா பாபா நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துதியின் சத்தத்தினால் எரிகோ கோட்டை விழுந்ததை போல கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த துதியின் சத்தத்தினால் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எரிகோ மதில் போன்ற எல்லா கோட்டைகளும் நொறுங்கி விழட்டும் ஐயா. கர்த்தர் நல்லவர். அதிசயங்களை அல்லேலூயா அற்புதங்களை இந்த ஆராதனை வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தாவே ஆராதிக்கிற ஒவ்வொரு இந்த பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா கண்மலையின் அஸ்திபாரமாய் இருந்து ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜீவியத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அல்லேலூயா ஆசீர்வாதங்களையும் தேவன் அல்லேலூயா பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய நீர் அஸ்திபாரமாக இருந்து தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொண்டு வந்தபடியால் கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதி மகிமையும் ஆண்டவராகிய கர்த்தருக்கே கொடுக்கிறோம். இயேசு
இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானம் உங்களுக்குள்ள இறங்கினபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளியாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்ல உயிருள்ள வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தையை நாம் மகிழ்ச்சியோடு ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ரீகன் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில நம்மால் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேத புத்தகத்துடைய 2 அட்டைகளுக்குள்ளாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வேத புத்தகத்தினுடைய 2 அட்டைகளுக்குள்ளே இருக்கிறது. நாம் இதை தியானிக்கிற போது நம்முடைய எல்லா கேள்விக்கும் கர்த்தர் பதில் தருவார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வேத வசனம் நமக்கு பதில் கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். கொடாகொடி ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உயிருள்ள இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்கள், எல்லா பெயர்களை காட்டிலும் இந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற 4 வகையான ஆசீர்வாதங்கள். ஒன்று, கர்த்தருடைய நாமத்துக்குள் பரிசுத்தம் இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் பாதுகாப்பு இருக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. நான்காவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு அவருடைய நாமத்தின் மேல், பெயரின் மேல் வைராக்கியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய பெயரை குறித்த பெருமை, தன்னுடைய பெயரை குறித்த, தன்னுடைய நாமத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆனால் அதை விட பல ஆயிரம் மடங்கு, லட்சம் கோடி மடங்கு வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு அவருடைய நாமத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற போது அங்கே இஸ்ரவேல் ஸ்திரீக்கும் ஒரு எகிப்தியனுக்கு பிறந்த ஒரு புத்திரனும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் வந்துவிட்டார். அந்த புத்திரன் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள ஒருவனோடு சண்டை போடுகிற போது அவன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல்படுத்தினார்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவன் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாயும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேவன் அப்படி நாமத்தை குறித்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்! அப்படி நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த தேவனுக்கு அவருடைய நாமத்தை குறித்த ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தர் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடாரா? அப்படி என்று சொன்னால் அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய பெயரை குறித்து இந்த வானத்தை பூமியை படைத்த தேவனுக்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கிறது! கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவன். எபிரேயர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தங்கள் எழுதுகோலை வைத்து கர்த்தர் நாமம் என்கிற அவருடைய பெயரை எழுதும் போது பழைய மையை அகற்றிவிட்டு அதை கழுவி புதிய மையை நான் அந்த எழுதுகோலை நிரப்பி அவர் எழுதுவார். அவ்வளவு தெய்வ பயம், தெய்வ பயம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் கொழுத்த கன்றுகளை போல வள வருவார்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் கொழுத்த கன்றுகளை போல வளருவார். கர்த்தருடைய நாம மகிமையுடையவராக. ஆக கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது. கர்த்தருக்கு கொடான கோடி சோத்திரம். கர்த்தர் நல்லது. ஆக இந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். அப்படி நாமத்துக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவேதான் அவர் அப்படி நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி நாமத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. அப்படி நாமத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. அப்படி நாமத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய நாமத்துக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரட்சிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய நாமத்தை குறித்து அவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடாகொடி சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் அவருடைய வசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் நான் பார்க்கும்போது இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், அந்த பரமண்டல ஜெபத்துடைய முதல் ஆரம்பமே இப்படித்தான் வருகிறது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. ஜெபத்துடைய ஆரம்பமே இப்படித்தான். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தம் என்று சொல்வது அது தேவனுடைய சொத்து. கர்த்தருக்கு சோத்திரம். பரிசுத்தம் தேவனுடைய சொத்து. தேவனுடைய சொத்து. பரிசுத்தம் என்று சொல்வது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொத்து. சங்கீதம் 105:3 சொல்லுகிறது,
அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்படி நாமம் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவனத்துல எந்த பழுதும் இல்லை. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது சொன்னார், எழுதின பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் சொல்ல முடியும்? ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். பரிசுத்தம் என்று சொல்வது கர்த்தருடைய சொத்து, தேவனுடைய சொத்து. இந்த விலையேறப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் அவருடைய நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பார். அப்படி நாமத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிற போது, அப்படி நாமத்தை நாம் தரித்துக் கொள்கிற போது, அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நம்மை நிரப்பும். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 42:8 சொல்கிறது, நான் கர்த்தர், என் மகிமையை வேறொருவனுக்கு விக்கிரகங்களுக்கு நான் கொடு. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. ஆண்டவராகிய கர்த்தர் சோத்திரம். அவருடைய மகிமையை, அவருடைய மகிமையை, அவருடைய துதியை அவர் உலகத்தில் வேறொருவனுக்கும் விக்கிரகங்களுக்கு அவர் கொடுக்க விரும்பவில்லை. சோத்திரம். அவர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாத விக்கிரகங்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் அவருடைய மகிமையை, அவருடைய துதியை அவர் கொடுக்க விரும்புவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. 1 நாளாகமம் 16:29, சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. 100க்கு 100 பரிசுத்தம் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறது. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி பசும் பொன்னினாலே ஒரு பட்டையை உருவாக்கி அதிலே முத்திரையாக வெட்டி ஆரோன் என்கிற அந்த ஆசாரியனுடைய தலைப்பாகையில் அதை இளநீல நாடாவினாலே கட்டி முகப்பிலே அதை தொங்கவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பரிசுத்த காணிக்கை கொண்டு வருகிற போது அந்த பரிசுத்த காணிக்கையில் இருக்கக்கூடிய தோஷத்தை இந்த ஆசாரியன் தன் தோள் மேல சுமக்கிறபடியினாலே, இந்த ஆசாரியன் அதை சுமந்து கொள்கிறபடியினாலே தன் அவருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி பசு பொன்னிலே முத்திரையாக வெட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பரிசுத்தம் தேவனுடைய சொத்து. அவருடைய நாமத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். லேவியராகமம் 21:6, லேவியராகமம் 22:32 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது என்று சொல்லி, அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு, அப்படி நாமத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதற்கு தேவன் இந்த பூமியிலே ஒருவரையும் அனுமதிப்பதே இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்படி நாமத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. நாம் அவருடைய நாமத்துக்குள்ளே ஓடி வருகிற போது, அப்படி நாமத்தை நம்புகிற போது, அப்படி நாமத்தை தொழுது கொள்கிற போது, அப்படி நாமத்துக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கிற போது, அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த பரிசுத்தம் நம்மையும் நிரப்பும். நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் அந்த பரிசுத்தம் வளர்ந்து பெருகும்.
நாமும் அவரை போல பரிசுத்தமாய் மாற்றி அமைத்துக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல இன்றைக்கு நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் தேவை. அது கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை. நமக்கு தேவையான எல்லா சகல பாதுகாப்பையும் தேவனாய கர்த்தர் அவருடைய நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். சங்கீதம் 20:7-8 வசனங்கள் சொல்லுகிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஸ்தோத்திரம். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டின எகிப்திய ராணுவம் செங்கடலிலே செத்து மிதந்து கரை ஒதுங்கினது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி அந்த பக்கத்திலே போய் அவர்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கு. நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்துக்குள்ளே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள்ளே நாம் ஓடி வருகிற போது, அவருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொள்கிற போது, அவருடைய நாமத்துக்காக நாம் நிற்கிற போது, அவருடைய நாமத்தை நாம் கொண்டாடுகிற போது, அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாதுகாப்பு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து வழி நடத்தும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 முதல் 49 வரை உள்ள வசனங்களை பார்க்கிற போது, கோலியாத்து ஒரு பெரிய உருவம், ஆனால் தாவீது ஒரு சின்ன பையனாக வருகிறார். இன்னும் அந்த பெலிஸ்தர் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றார். தாவீதை பார்த்து கோலியாத்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னுடைய ஆயுதங்களையும் நம்பி இருந்து அப்படி சொன்னான். ஆனால் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உடத்திலே வந்திருக்கிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். எவ்வளவு வைராக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டின தாவீதுக்கு தாவீது சொன்ன வார்த்தையின்படியே தாவீதின் கையில அந்த கோலியாத்தை, அந்த பெலிஸ்தனை கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு. முழு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த போதும் இந்த தாவீதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருந்த பாதுகாப்பு இந்த தாவீதை சுற்றி இருந்தபடியினால அந்த பொல்லாத பெலிஸ்தனை இந்த தாவீது கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு கொடாகொடி அப்படி நாமத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு ராணுவம் தர முடியாத பாதுகாப்பை இந்த உலகத்துல நாய்கள், சில மிருகங்கள் பாதுகாப்பு வைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் தர முடியாத பாதுகாப்பை இந்த உலகத்துல எந்த
இந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தரித்துக் கொள்கிற போது இந்த பாதுகாப்பு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு கொண்ட எல்லாவற்றையும் பலப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்படி நாமத்தினால கேட்கிற போது அதை நான் செய்வேன், தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன வேணும்? வாழ்க்கை எதுவும் இல்லை, வாழ்க்கையில என்னென்ன இல்லை, எதெல்லாம் வேணும், இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். அவருடைய வார்த்தை மாறாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவர்களை போல பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இல்லையோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பிறவியிலே சப்பானியா என்ற ஒரு மனுஷன் பிச்சை எடுப்பதற்காக எருசலேம் தேவாலயத்தின் முன்பாக வந்து அமர்ந்திருந்தான். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அந்த பிச்சை எடுக்கிற அந்த சப்பானியை பார்க்கிற போது பேதுரு சொல்லுகிறான், இடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே எழுந்து நடந்தான். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நடக்க முடியாத அந்த மனுஷனுக்கு தேவையான அந்த ஆசீர்வாதம், அவன் நடக்க வைப்பதற்கு தேவையான அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள இருந்து கடந்து சென்று அந்த சப்பானியை அப்படியே நடக்க வைத்தது. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் ஜெபித்து உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த சப்பானியை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை பலப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை நடக்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை ஆசீர்வதித்தது. அதுதான் அதற்கு அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். அவரை ஆசீர்வதித்தார். இயேசு நாமத்தில் ஜெபித்து எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது. என் வியாதியை மாற்றினார், என் கடன் பாரங்களை மாற்றினார், என் குடும்பத்தை உயர்த்தினார், என் பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதித்தார், என் குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். ஈசாக்கை போல 100 மடங்கு தேவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு எல்லாம் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, கர்த்தருடைய நாமத்துக்குள் ரட்சிப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யோசேப்புக்கு தூதன் கனவிலே வந்து சொன்ன காரியம், மரியாளுக்கு ஒரு குழந்தை பெறும், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்கிற பெயருக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பு 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 அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறது.
இந்த உலகத்துல நான் கம்பீரத்தோடு வாழ்வதற்கு, நான் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு, பாதுகாப்பாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நமக்கு தேவையான ரட்சிப்பு அப்படி நாமத்துக்குள்ளே இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் பேதுரு சொல்கிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். சோதரம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று இந்த அழியாத வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சோதரம், மனிதன் ரட்சிக்கப்படாமல் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் மாற்றி அமைக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படாமல் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே நமக்கு தேவையான ரட்சிப்பு அப்படி நாமத்துக்குள்ளே இருக்கிறது. வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தன் ஜீவனை கொடுத்து நமக்காக எல்லா இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ளே நமக்கு தேவையான ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். அவருடைய நாமத்துக்குள்ளே 4 வகையான ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நமக்கு தேவையான பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சகல பாதுகாப்பையும் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நமக்கு தேவையான நம்முடைய சந்ததிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் அந்த அவருடைய நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நமக்கு தேவையான ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான தேவனே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளிலாய் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இதன் வாழ்க்கையில தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நல்லவர். கொடாகொடி ஸ்தோத்திரம். நாளில் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். உம்முடைய நாமம் பலத்த துருகம். உம்முடைய நாமத்துக்குள்ளே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாளிலே எங்களை வந்து நிரப்புவதா. கர்த்தாவே, உங்க நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிற பரிசுத்தம் இந்த வசனங்களை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பதாக. வாதைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்தில் உம்முடைய நாமம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். முழு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பெலிஸ்தனாகிய கோலியாத்துடைய கைக்கு தப்புவித்து கர்த்தருடைய நாமம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க நாமத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். உங்க நாமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் ஆளுகை செய்யட்டும். உங்க நாமத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்பதா. உங்க நாமத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய பாத்திரங்களையும் நிரம்பி வழியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்க நாமத்துக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை தகப்பனே இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இரக்கம் செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரம் அலங்கரித்துக் கொள்வதாக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம்
பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ரட்சிப்பெல்லாம் நாமத்துக்குள்ள இருக்கிறபடினால ஒரு நாள் 24 மணி நேரமும் இரவு பகலும் நாமத்துக்குள்ளேயே தகப்பனே நாங்கள் மறைந்து ஜீவிக்கிற ஒரு பெரிய கிருபை தாங்கும். நாமத்துக்குள்ளேயே அப்பா மறைந்து ஜீவிக்கிற, நாமத்துக்குள்ளேயே இருந்து ஜீவிக்கிற ஒரு விசேஷ கிருபையை நாளில் தேவர்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஆண்டவராய கர்த்தருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.